NAGA MAIDA multicolor cupcakes. தேவையான பொருட்கள் NAGA MAIDA 150 grams, ice cream vanilla flavor, tutti frutti 37 grams, Greek yogurt 75 grams, sugar 75 grams, cinnamon powder a pinch, baking soda less than 1/4 teaspoon, oil 60 ml, milk 75 ml, salt half a teaspoon, baking powder 0.3 grams. Hi friends, இப்போ we are going to see how to make multicolor cupcakes using NAGA MAIDA. We'll just check out the procedure. இது எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் all the ingredients I'm sure நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க. So we'll just go about the process. முதல்ல வந்து நம்ம we'll just add the oil to this. So bakingல வந்து always we need to be very precise about the details, that is எவ்வளோ எடுக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்திருக்கு. ஸோ அதனால தான் இது வந்து கம்ப்ளீட்டாக we need to scrap out everything. ஸோ இதில் வந்து சுகர் எடுத்திருக்கோம், நம்ம நார்மல் சுகர். ஓகே, அண்ட் தென் இதை வந்து ஒரு பீட் பண்ணிக்கிறோம். ஓகே, தயிர் இல்லைன்னா க்ரீக் யோகர்ட் எடுத்துக்கலாம். க்ரீக் யோகர்ட் நான் எதுக்கு எடுத்திருக்கேன்னா நல்லா இன்னும் கொஞ்சம் ப்ரோட்டீன் இருக்கும். ஏன்னா இதுதான் நம்மளோட எக் ரீப்ளேசர். எக் இல்லாமல் நம்ம செய்கிறோம். ஸோ இது எக் ரீப்ளேசராக இருக்கனால நம்ம வந்து இந்த க்ரீக் யோகர்ட் எடுத்துக்கிறோம். நீங்கள் வந்து நார்மலாக வீட்டில் இருக்கிற தயிர் எடுக்கணுன்னாலும் எடுத்துக்கோங்க. பட் கொஞ்சம் நல்லா கெட்டி தயிராக எடுத்துக்கோங்க. புளிச்ச தயிர், கொலன்னு இருக்க தயிர்லாம் எடுத்திங்கன்னா கொஞ்சம் அந்தளவுக்கு நல்ல பர்ஃபெக்ட் ரிசல்ட்டாக நம்மளுக்கு வராது. ஸோ இது நல்லா இது வந்து மிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நான் இனிமேல் வந்து இதுக்குள்ளே இன்கார்ப்ரேட் பண்ண ஏரை நம்ம ஜாக்கிரதையாக நம்ம வச்சுக்கணும். நம்ம இதில் வந்து நம்ம இப்போ வந்து ஏற்கனவே நான் வந்து சலிச்ச மைதா எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம இப்படியே அதை ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சோண்டு மைதா நான் ரிசர்வ் பண்ணிட்டு இந்த டூட்டி ஃப்ரூட்டிக்கு நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ தட் இது நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் அவுட் ஆகி இருக்கணும் அது. ஓகே, தென் சோடா, பேக்கிங் பவுடர், கொஞ்சோண்டு சின்னமன் பவுடர் ஒரு ஃப்ளேவரிங்க்கு ஆட் பண்ணுறேன் நான். இன் அடிஷன் நம்ம இதுக்கு வந்து ஐஸ்கிரீம் வெனிலா ஃப்ளேவர் இருக்குது நம்மகிட்ட, அதை நம்ம ஆட் பண்ண போகிறோம். இதில் வந்து நான் கொஞ்சோண்டு ஃபுட் கலர், எல்லோ கலர் நான் ஆட் பண்ணுறேன். இந்த டூட்டி ஃப்ரூட்டி கொஞ்சோண்டு மேலே டாப்பிங்க்கு ரிசர்வ் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே கொஞ்சத்தை போட்டுடுறோம். இப்போ இது இவ்வளோ திக்காக இருக்கிறது வந்து இந்த மில்கை வந்து லாஸ்ட்டாக ஆட் பண்ணி லேசாக வேணும்னா நம்ம வந்து
பீட்டரை யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு விஸ்க் கொடுக்குறதுக்கு. ஓகே, ஸோ இதை இப்படி பண்ணிங்கன்னா நீங்கள் கடையில் வாங்குகிற கப் கேக் மாதிரியே பர்ஃபெக்டாக வரும். பட் ஆனால் நம்மளுக்கு வந்து தெரியும் நம்ம வந்து இதை ரொம்ப நீட்டாக சுத்தமாக நம்ம கையால் நம்ம பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற திருப்தி நம்மளுக்கு இருக்கும். ஸோ இதை எப்படி இந்த கப் கேக்குள்ளே வைக்கிறது அப்படின்ட்டுன்னு நம்ம பார்த்துடலாம். இதை இதுக்குள்ளே ஒன்றுன்னா நம்ம வச்சிடணும். இப்போ இதை வந்து நம்ம இந்த கேக் லைனர்ஸ்குள்ளே நம்ம இதை ஃபில்லப் பண்ணிடணும். இப்போ இது வந்து உங்களுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும் இது. ஓகே, இதை வந்து இப்படி நல்லா தட்டிட்டு லெவல் பண்ணி விட்டுறணும் முதல்ல. அதுக்கப்புறம் இதை மேலாப்பில் கொஞ்சம் டெக்கரேஷனுக்கு நம்ம அடிஷ்னல் டூட்டி ஃப்ரூட்டி நம்ம வச்சிடலாம். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம 180 டிகிரி சென்டிகிரேடில் 30 மினிட்ஸுக்கு மிடில் ரேக்கில் லோவர் ராடில் நம்ம இதை பேக் பண்ணி எடுக்கிறோம். இதை பார்த்தீங்கன்னாக்க இந்த மாதிரி நம்மளுக்கு ரொம்ப அழகாக கப் கேக்ஸ் ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம கப் கேக்ஸ் வந்து நாகா மைதா வச்சு பண்ணலாம். கரெக்டான மெஷர்மெண்ட்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாக்க பர்ஃபெக்டாக உங்களுக்கு ரிசல்ட் வரும். ஸோ இதை கட் பண்ணி பார்த்துடலாம் நம்ம. இதை பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது. இதை வந்து நீங்கள் மஃபின் மோல்ட்லேருந்து நீங்கள் பேக் பண்ணி எடுத்தோடனே இந்த மாதிரி ஒரு கூலிங் ரேக்கில் வச்சு இதை கூல் பண்ணி எடுத்துடணும். அப்படியே விட்றாதீங்க, அந்த வேர்வை அந்த தண்ணி எல்லாம் ஸ்டீம் எல்லாம் திருப்பி இது போய் கேக் சாகி ஆயிரும். ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. கடையில் வாங்குகிற மாதிரியே இருக்குது இல்லையா உங்களுக்கு. ஸோ இது அழகாக இருக்குது. நீங்கள் வந்து சின்ன சின்ன ஹோம் பேக்கிங் இப்போ நிறைய வரனால இந்த மாதிரி நீங்கள் அழகாக செஞ்சு நீங்கள் வந்து கப் கேக் சேல் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து ஒரு ரவுண்ட் 1/2 kg கேக்குக்கு இதே கணக்குக்கு நீங்கள் அந்த மாதிரி பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ ஐம் ஷூர் நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்க இந்த ரெசிபியை. தேங்க்யூ, பை.